வெரைட்டிஸ் இருக்குன்றது தெரியாது, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது வந்து ஆல்மண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக்கெட்ஸ் வச்சுருக்கீங்க. என்ன டிஃப்ரென்ஸு, எந்த மாதிரி கஸ்டமர் வந்து வாங்கலாம்? சாம்பிள்ஸ் காட்டுறாங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இல்லாதனால ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். எதனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேதான் சார், இது வந்து நட்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக வாங்குறதுக்காக கேட்பாங்க. இதில் வந்து கம்மியான மிக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் கொஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கணபதி. நம்ம தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு பக்கத்துல ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ போட போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணனூர்ல இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களுடைய பிசினஸை பத்தி வெளியில சொல்ற விதமா இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதுல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருமுலாவில் பகுதியில இருக்கிற ஒரு நட்ஸ் ட்ரை ஃப்ரூட் ஷாப் தான் வந்திருக்கோம். இது யார் ரன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணனூர் ஸ்ரீசக்தி நகர் மணிமேகலை தெருவுல இருக்கிறவங்க தான் வந்து இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து அவங்க என்ன பண்றாங்க, எப்படி தொடங்கினாங்கன்றத, என்னென்ன இங்க கிடைக்கும், என்ன பிரைஸ் ரேட்ல கிடைக்கும்ன்றது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த சேனல்ல இன்கேஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ நாங்க போடுற எல்லா வீடியோடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மறந்துடாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். அதாவது நம்ம அண்ணனூர் பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம வெளியில இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா இவங்களுடைய பிசினஸ் மற்றவங்களுக்கு தெரிய வரும். அது மூலியமா இவங்களுக்கும் பிசினஸ் வரலாம். அண்ட் அவங்களுக்குமே வந்து இந்த பொருள் வந்து ஒரு தரமான பொருளை வந்து கொண்டு போய் சேர்த்த விதமாகவும் இருக்கும். வாங்க ஓனர்கிட்ட என்ன இருக்குன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நம்ம அண்ணனூர் மணிமேகலை தெருவில் இருக்கிற பவித்ரான்றவங்க இந்த ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம், எப்போ இந்த ஸ்டோரை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, கடை பேர் என்ன, எங்க உங்க ஸ்டோர் இருக்கு? நம்ம கடை பாத்தீங்கன்னா ஷாஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ். நம்ம கடை வந்து திருமலவாயில் சிக்னல் ஆச்சரியா ஸ்வீட்ஸ் டவுன்ல இருக்கு. நம்ம வந்து கடை ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 2019ல வந்து கோவிட் பீரியட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து நாங்க ஸ்பெசிஃபிக்கா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ல நிறைய இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்டி ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ நிறைய ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஸ்லாம் இருக்கு. முதல்ல நாங்க எடுத்து ஹெல்த்தியா இருந்தோம். ஆக்சுவலி அந்த டைம்ல எங்களுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. ஸோ அது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே நாங்க சப்ளை பண்ணோம். ஸோ எல்லாரும் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஸோ அவங்க நல்ல ஸ்ட்ரென்த்தண்டா இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அதை வச்சு நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலா வந்து நீங்க வந்து வீட்ல இருந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்புறமா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோ இல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைச்சிட்டு பிசிக்கல் ஸ்டோரை இப்ப திருமணம்லயே போட்டுருக்கீங்க. போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? நம்ம வந்து போட்டு 8 months ஆச்சு சார். நாங்க போட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு. சோ எங்களோட கான்செப்ட்னா, நம்ம கிட்ட வந்து காசு இல்ல, நம்ம பாதாம் முந்திரி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்ல. சோ 250 காம்போலயும் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து கொடுக்குறோம் நாங்க. சோ எல்லாருமே ஈக்குவலண்டா வந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் நட்ஸ் வந்து ஒரு காம்போவா நீங்க சோ அதுல வந்து அவங்க காசு இல்லைன்னா கொஞ்சமாச்சு இது பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அது ரிப்பீட்டடா வந்து நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் கடையில யூஸ்வலா மக்களுக்கு காமனா தெரிஞ்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முந்திரி, பாதாம், வால்நட், பிஸ்தா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட்ஸ், இதுதான் வந்து தெரியும். இதை தாண்டி வேற ஏதாவது நட்ஸ் உங்ககிட்ட இருக்கா? சார் நம்ம கிட்ட வந்து கேஷ்யூ, பாதாம், ஆல்மண்ட்ஸ் தவிர்த்து நம்ம கிட்ட இந்த பிரேசில் நட்ஸ், ஹேசல் நட்ஸ், பைன் நட்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு பீக்கன் நட்ஸ், அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. மற்றபடி நட்ஸ் தவிர்த்து சீட்ஸுமே எங்ககிட்ட எல்லா சீட்ஸுமே இருக்கு. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸுமே எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் என்ன நட்ஸ் கேட்குறாங்களோ, அவைலபிளா கேட்குறாங்களோ, கண்டிப்பா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இப்போ பாதாம்ல பாத்தீங்கன்னா யூஸ்வலா பப்ளிக்கா போய் கஸ்டமர்கிட்ட ஒரு கடையில போய் வாங்குறோம்னா நிறைய குவாலிட்டிஸ், நிறைய ரேட்டு, நிறைய சாம்பிள்ஸ் காட்டுறாங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இல்லாதனால ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். எதனால என்ன டிஃபரன்ஸ் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார், பாதாம்லயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். ஆக்சுவலி இண்டிபெண்டன்ட் பாதாம் சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து லோவஸ்டா இருக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து காஸ்ட் லோவஸ்டா நம்ம போறோம் அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த ஆயில் கண்டென்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பாதாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, போல்டு சைஸ் சொல்லுவாங்க, அடுத்தது வந்து மம்ரான்னு சொல்லுவாங்க.
ஸோ நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற பாதாம் பாத்தீங்கன்னா மம்ரா. ஸோ ஆல்மண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து ரெகுலர் போல்டு சைஸ் கலிபோர்னியா ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ்லாம் ஆஸ்திரேலியன் பாதாம் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ சீசன் வைஸ் வந்து பாதாம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு சார். ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா மட்டும் நம்ம குவாலிட்டியா பாதாம் அவைலபிளா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 பேக்கெட்ஸ் வச்சிருக்கீங்க. என்ன டிஃபரன்ஸ், என்ன எந்த மாதிரி கஸ்டமர் வந்து வாங்கலாம்? சார் நம்ம கிட்ட வந்து ஆல்மண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் சைஸ் ஆல்மண்ட்ஸ் இருக்கு, போல்டு சைஸ் இருக்கு, மம்ரா இருக்கு, ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆல்மண்ட்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் நல்ல நியூட்ரிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் ஜஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆல்மண்ட்ஸ் நல்ல போல்டாக இருக்கும், இதில் வந்து ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா இதில் இண்டிபெண்ட் பாதாம்னு சொல்லுவாங்க, அதில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, நிறைய சுருங்கி இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்த் மிக்ஸு அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு நார்மலாக பாதாம் போதும் அப்படின்னா இந்த இண்டிபெண்ட் பாதாம் வந்து எடுத்துப்பாங்க. இல்லை நம்ம வந்து ஊற வச்சு தான் அது சோப் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு இந்த பாதாம் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை இதோட சைஸ் அதிகமாக வேணும்னா அது கொடுப்பேன். இல்லை இதை விட வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மம்ரா அந்த மாதிரிலாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் எடுத்துக்கலாம். இந்த மம்ரான்றது ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்கும், ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் நிறைய எடுத்துக்கலாம்னா ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டாமினா நல்லா தேவை, நல்ல குவாலிட்டி தேவை. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு இது வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். ஆமாம் சார், இது வந்து நல்ல ஹை குவாலிட்டி தான் மம்ரா தான். ஆமாம், மம்ரா பாதாம் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான இது, கொஞ்சம் பிரைஸும் கூட வருது. ஆமாங்க சார், கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நீங்க டெய்லி ஒரு 2 எடுத்துக்கிட்டீங்கனாவே பிரைஸ் வந்து பார்க்காதவங்க நல்ல குழந்தைகளுக்கு நியூட்ரிஷா கொடுக்கணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த குவாலிட்டி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இது வந்து நார்மல் குவாலிட்டி, ரிங்கிள்ஸ் அதிகமா இருக்கு, அதாவது சுருக்கம் அதிகமா இருக்கிறதுனால அதோடைய வெட்னஸ் அந்த ஆயில்னஸ் வந்து வெளியேறதுனால சுருக்கம் அதிகமா இருக்கிறதுனால ஃப்ரெஷ்னஸ் அவ்வளவா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாதாம் பார்த்து வாங்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது வந்து ரிங்கிள்ஸ் கம்மியா இருக்கிறதா பார்த்து வாங்கினா நல்லா இருக்கும். இது என்னங்க பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் போட்டிருக்கீங்க? இப்ப நிறைய பேர் வந்து நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பேக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த ஆஃபீஸ் கோயிங்லாம், இந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் வந்து தனித்தனியா வாங்காம எல்லாமே ஒரே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ணிருக்கோம். இதுல அந்த கிரான்பெரி, ஆல்மண்ட்ஸ், அப்புறம் கிரேப்ஸ், ஆமாங்க சார், பீக்கன் நட்ஸ், ஹேசல் நட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லினால தனித்தனியா வாங்க முடியாது. ஸோ இதுல ஆட் ஆயிருக்கும்போது இதையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது ஜஸ்ட் 230 தான். இது ஈஸி டு கேரி அண்ட் பவுச் பண்ணிப்பாங்க. ஸோ ரெடி டு ஈட்டும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம இது சாப்பிட்டீங்கன்னா ஃபுல் சம்மா இருக்கும் உங்களுக்கு. இது என்னது நட்டி மிக்ஸ்? நட்டி மிக்ஸ் அதேதான் சார். இது வந்து நட்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியா வாங்க கேட்பாங்க. இது வந்து கம்மியான மிக்ஸா இருக்கு நினைக்கிறேன். அதுல இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இதுல வந்து செலக்டடா கேட்பாங்க, வெறும் இந்த பாதாம், கேஷ்யூ அது மட்டும் கேட்பாங்க. சோ அவங்களுக்கு இது நாங்க ஒரு 4 ஐட்டம் மட்டும் இதுல இருக்கு. ஆமா சார். ரொம்ப சீட் ஓகே, அதெல்லாம் வந்து நட்ஸ் மிக்ஸ், இது வந்து சீட்ஸ் மிக்ஸ். ஆமாங்க சார், சீட் மிக்ஸ் அதே மாதிரி தான். இப்போ நாங்க தனித்தனியா வந்து வேண்டாம், ஸோ ஒண்ணா வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த சீட் மிக்ஸ் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். வாட்டர்மெலன் எல்லாமே. ஆமாங்க சார், இதுல நர்வ்ஸ், அந்த ஸ்கின், ஹேர் எல்லாமே ஒரே இதுல வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃளாக்ஸ் சீடு, சியா சீடு எல்லாமே வந்து ராவா பச்சைவே அப்படியே சாப்பிடலாம். ஆமா சார், லைட் ரோஸ்டட் பண்ணிருப்பாங்க, நீங்க ராவாவே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம். ஸோ மிக்ஸும் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இது என்ன பெரி மிக்ஸ்? ஓகே, இந்த ஸ்ட்ராபெரி, கிரேன்பெரி, பிளாக்பெரி எல்லாம் வந்து ஒரு மிக்ஸா இருக்கு. ஆமாங்க சார். இப்போ இந்த சம்மர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்ல வரும். அவங்க இந்த கிரான்பெரி, இந்த பெரிஸ்லாம் வந்து நிறைய வந்து கியூரபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சார்ந்த விஷயத்துக்குலாம் உங்களுக்கு இந்த பெரி மிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கியூர் ஆகும். நம்ம சீட்ஸ் பார்க்க போறோம். சீட்ஸ்ல வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சம்மருக்கு ரொம்ப கூலிங் டெம்பரேச்சர் உங்களுக்கு பாடி கூல் பண்றதுக்கு அப்படியே சாப்பிடலாம், இல்ல தண்ணியில ஊற வச்சு சாப்பிடலாம். தண்ணியில ஊற வச்சு சாப்பிடலாம், ஜூஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம் சார். இது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும் தண்ணியில. வெயிட் லாஸ்க்காக அத கண்டிப்பா எடுத்துப்பாங்க சார். சியா சீட்ஸ், சப்ஜாவும் சியா சீட்ஸும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சியா சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் ஆகும். இது வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஹை இன் ஃபைபர் கண்டென்ட் நம்ம பாடியில தேவைன்னா இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன? இது வந்து சிரோஞ்சி சீட்னு சொல்லுவாங்க, சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க.
இதுதான் காஸ்ட்லியான சீடு. இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல நம்மளுடைய உடம்புல இருக்கிற அத்தனை நியூட்ரிஷன்ஸுமே நம்ம இந்த சிரோந்தி சீட்ஸ்ல கிடைக்கும். இது வந்து வாட்டர்மெலான் சீட்ஸ், அதுக்கப்புறம் குக்கம்பர் சீட்ஸ், வெள்ளரி விதை இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் மக்கானா லோட்டஸ் சீட்ஸ், அந்த தாமரை விதை வந்து இந்த மக்கானா வந்து தாமரை விதையை வந்து பாப்கார்ன் மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா, நம்ம லைட் ரோஸ்ட் பண்ணி பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு இது வந்து டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். நம்ம டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். நம்ம லைட்டா நம்ம அந்த பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஆட் பண்ணிங்க. ஹை இன் ப்ரோட்டீன்ஸ், இந்த ஹார்ட்டுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து ரெடி டு ஈட் இந்த மாதிரி பேக்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மக்கானா ரோஸ்டர் நம்ம வாங்கிட்டோம். லைட்டா மசாலா போட்ட மாதிரி இருக்கும். மசாலா போட்ட மாதிரி இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்ல இருந்து பார்க்க போறது டேட்ஸ். டேட்ஸ் வெரைட்டில பாத்தீங்கன்னா நமக்கு காஸ்ட்லியான டேட்ஸ், அஜ்வா டேட்ஸ் இருக்கு, மம்ரூன் இருக்கு, அடுத்தது மெட்ஜோல் டேட்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹை நியூட்ரிஷன்ஸ் வேல்யூஸ் இருக்கு. இதோடைய நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஹை குவாலிட்டி டேட்ஸ் எல்லாமே நாங்க லூஸ்லயும் பேக் பண்ணி தரோம். டேட்ஸ் க்ரவுன்னு சொல்லி லூஸ்லயும் பேக் பண்ணி தரோம் டேட்ஸ். ஓகே, ஆக்சுவலா டேட்ஸ்லயே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கு, ப்ரௌனா இருக்கு, ஷார்ட்டாகவும் பிளாக்கா இருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப பல்ஜியா இருந்த மாதிரி இருக்கு. ஐ திங்க் இந்த பல்ப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா பராரின்னு சொல்லுவாங்க. இது பிரான்ச்சஸோட வரும். இதோடைய ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்கவங்களாம் வந்து நம்ம எங்ககிட்ட வந்து டேட்ஸ் கொஞ்சம் சுகர்லெஸ்ஸாக கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பராரி வந்து நாங்கள் ப்ரிஃபரபுளாக கொடுப்போம். இது பல்ப்பு அண்ட் இது ஃப்ரெஷ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த டேட்ஸில் எடுத்துக்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ஸ்வீட்னஸ் கம்மியாக கேட்குறவங்களுக்காக ஆமாங்க சார், மற்ற டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரான்ச்சோட இது வரும். ஆமாங்க சார், இந்த பிரான்ச்சஸோட வரும். ஆச்சரிய ஸ்வீட் கீழே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம ஸ்டோர்ல உங்க கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சா டைரக்டா ஸ்டோருக்கு தான் வந்து வாங்கலாமா, இல்ல இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க ஃபோன் மூலியமா பண்ணா நீங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுக்குறது, இல்ல இன்கேஸ் அவுட் ஆஃப் சென்னை இல்ல அவுட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து உங்க கடை மேல இல்ல ப்ராடக்ட் மேல இன்ட்ரெஸ்டா இருந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியுமா உங்களால? கண்டிப்பா சார், நாங்க வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான் திருமலா வயல் அப்படிலாம் ஏற்கனவே நாங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வெப்சைட் எல்லாமே இருக்கு எங்களுக்கு. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன். நான் அதுல பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி என்ன, நாங்க ஆல்ரெடி மதுரை, திண்டுக்கல், சேலம், கோயம்புத்தூர் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கால் பண்ணி என் ஃபோன் நம்பர் பண்ணினாலே நாங்க சேம் டே வந்து கொரியர் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். சோ நீங்க எப்ப எங்களுக்கு கால் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு டைரக்டா ஸ்டோருக்கு மட்டும் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சென்னை, தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா எங்க இருந்தாலுமே நீங்க கொரியர் கண்டிப்பா. ஸோ உங்களுடைய கான்டாக்ட் டீடைல், ஷாப் நம்பர், ஓனர் டீடைல் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க உங்க ஷாப் பத்தி ஏதாவது சொல்லணும், கஸ்டமர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லணும். எல்லாரும் இந்த ஷாஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் ஷாப்க்கு நீங்க கண்டிப்பா வரணும். நாங்க 100% தரமான பொருளை கண்டிப்பா மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம். நீங்க எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். கூகுள்ல எங்களோட ரிவ்யூஸும் நீங்க செக் பண்ணலாம். அது மாதிரி நீங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணலாம். நீங்க இங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னா சேம் டே டெலிவரி நாங்க கொடுத்துருவோம். 100% ஷியூரா உங்களுக்கு குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. நீங்க வர எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் 500 and above பர்ச்சேஸ்க்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி கருப்பட்டி, பர்ஃபி, ட்ரை ஆம்லாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 250 rupeesல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். 50 grams இருந்து நாங்க கொடுக்குறோம். ஸோ எல்லா கஸ்டமர்ஸும் எங்களுடைய ஷாப்பை விசிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ கன்சியூமர்ஸ், அதாவது வீட்டுல இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்களுக்காகவோ இல்ல அவங்க பர்சனல் யூஸ்க்காகவோ வாங்கி இந்த 1/4 கிலோ 1/2 கிலோ தேவைக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸோ இல்லை வேற வேற ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி கன்சியூம் பண்றாங்க. இது இல்லாம லைக் கார்பரேட் கிஃப்ட் இல்ல கிஃப்ட்டுக்காக, ஏதாவது ஒரு அக்கேஷன் கிஃப்ட்டுக்காக இண்டிவிஜுவலா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ரிட்டர்ன் கிஃப்ட் இந்த மாதிரியும் நீங்க பண்றீங்களா, இல்ல இந்த ஆப்ஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா சார், நம்ம கிட்ட வந்து இந்த திடீர்னு லைக் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கேட்பாங்க. இந்த
பர்த்டேக்காக Okay. இப்ப நியூட்ரிஷனா ஸ்கூல்ல எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சோ இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் வராங்க வைக்கிறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சின்னதா எனக்கு தெரிஞ்ச எல்லா அக்கேஷனுக்குமே இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்ப எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு அரங்கேற்றம் ஃபங்க்ஷன் வச்சாங்க, அங்க வந்து எல்லாருக்கும் நியூட்ரிஷனா நல்லா ஹெல்த்தியா கொடுக்கணும்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் வந்து நிறைய பல்கா எங்கள்கிட்ட வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு, கொடுக்கும்போதே கொஞ்சம் ஆமாங்க சார், கொஞ்சம் பிரீமியமா தெரியும், ரொம்ப வேல்யூவாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாங்க சார். அண்ட் இந்த பாக்ஸை ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா So, கண்டிப்பா இந்த மாதிரி அப்புறம் இந்த அந்த மாதிரி heart and boxes box. நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம். So, நல்லா இருக்கு. ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த கிண்ணம் டப்பா ஆமாங்க சார். அந்த செடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லயும் ஒரு ஆப்ஷன் ஆமாங்க இப்ப நல்ல ஒரு ஆப்ஷன். ஆமாங்க சார். இது நம்ம ஜஸ்ட் லைக் 50 rupeesல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே. சோ 95 இல்ல எவ்வளவு ரேட்டுக்கு நீங்க வந்து கேக்குறீங்களோ அது மாதிரி நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி கூட நாங்க பண்ணி இதெல்லாம் வந்து கார்பரேட் கிஃப்ட். கண்டிப்பா சார். நாங்க அந்த கார்ப்பரேட் சோ இதுல வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாங்க சார். 50 கிராம்ஸ் அந்த மாதிரி வேணும்னாலும் பார்ட்டிஷன் 250 rupeesலயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 250 rupees வந்து ஆமாங்க சார். நீங்க எவ்வளவு கஸ்டமைஸா இதுதான் போடணும் இதுதான் நீங்க என்ன கேக்குறீங்களோ நாங்க அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி லைக் 250ல இருந்து 1700 வரைக்கும் நல்ல உங்களுக்கு ஹை குவாலிட்டி லக்ஸரியா நீங்க வந்து பேக் பண்ணி தரணும்னாலும் நாங்க அந்த மாதிரி பண்ணுவோம். சோ இது மாதிரி இல்லாம சில இடத்துல நான் பாத்துக்கிறேன் ஒரு மாதிரி பாஸ்கெட் மாதிரி வச்சு அதுல ஃபில் பண்ணி அதுல வந்து ஒரு ராப் மாதிரி பண்ணி தராங்க. அந்த மாதிரி புக்கே மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம கிட்ட பாஸ்கெட்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து நீங்க இதுல வந்து பெப்பர் கேஷ்யூ இல்ல நட்ஸ் வித் லைக் நிறைய வந்து மிக்ஸ் பண்ணி போடணும் நாங்க அந்த மாதிரி பண்ணி பொக்கே மாதிரி நீங்க என்ன கேக்குறீங்களோ கஸ்டமைஸ்டா நாங்க இது பண்ணி கொடுப்போம். அதாவது ஒரு விஐபி ஒரு பிரீமியம் ஃபங்க்ஷனுக்கு போறோம் கொஞ்சம் குவாலிட்டியா கொடுக்கணும் கிஃப்டா கொடுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இதே மாதிரி கூட இந்த ஆயுத பூஜை தீபாவளி gift கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆமாங்க சார். ப்ரீ ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படினா ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்வீட்ஸோட சேர்த்து இதையும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாங்க சார். ஆயுத பூஜை அப்புறம் இந்த தீபாவளி எல்லாம் வந்து நீங்க பண்றீங்க அப்படினா ஏன்னா நிறைய கம்பெனிஸ் பட்ஜெட் நிறைய இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்களுக்கு பெரிய இதுவா தெரியாது. ஆமாங்க சார். ஹெல்த்தியாவும் இருக்கும். ஆமா, கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டும் அவங்களோட எம்ப்ளாய்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய காட்டுனீங்க, சீட்ஸ் காட்டுனீங்க, நட்ஸ் எல்லாமே காட்டுனீங்க. எல்லாமே வந்து எனக்கே தெரியாத விஷயங்கள் நிறைய வந்து இங்க கற்றுக்கிச்சு. இதை தாண்டி வேற என்னென்ன நீங்க வச்சிருக்கீங்க நம்ம ஸ்டோர்ல? நம்ம கிட்ட வந்து பியூர் ஹனி கிடைக்கும் சார். நம்மளுக்கு இங்க வந்து நாங்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து அந்த ஹனி நமக்கு வருது. சோ நம்மகிட்ட பியூர் ஹனி கிடைக்கும். 100% அது பியூர் தான். உங்களுக்கு என்ன ரீசன்காக எடுக்கிறீங்களோ அதுக்கான ரெமிடிஸ் கண்டிப்பா கிடைக்கும். கிரவுண்ட் ஆயில் கீ இருக்கு, ட்ரெடிஷனல் ரைஸ் இருக்கு, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருக்கு. சோ பசங்களுக்கு என்னென்ன ஹெல்த்தியா இருக்கோ எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். குக்கீஸ் கூட உங்ககிட்ட பார்த்தது. ஆமாங்க சார். மில்லட்ல குக்கீஸ் இருக்கு. மில்லட் சேவரிஸ் வந்து லான்ச் பண்ண போறோம் நம்ம. சோ அதெல்லாம் நம்ம அது இல்லாம ஸ்பைசஸ்லாம் ஆமாங்க சார். கண்டிப்பா சார். ஸ்பைசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரிஜினலா நம்மளுக்கு குவாலிட்டியா கிடைக்கும். நம்மளுக்கு கார்டமன் வந்து ஏலக்காய்லாம் 80 mm ஏலக்காய் இருக்கு. சின்னமன் சிலோன் இருக்கு. சோ என்னென்ன ஸ்பைசஸ் கேட்டாலும் நம்ம கிட்ட யூசுவலா ஸ்பைசஸ்ல பெப்பர் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா பெப்பர் வந்து மார்க்கெட்ல வந்து சீப்பா கிடைக்கும், ஒரு மீடியம் ரேஞ்ச்ல கிடைக்குது. இதுல என்ன டிஃபரன்ஸ் நான் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா அதுல இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. வெறும் ஒரு சக்க மாதிரியான ஒரு இதுதான் வந்து மார்க்கெட்ல வந்து. ஸோ அது வந்து ரேட்டு கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் அடல்ட்ரேஷன் ரொம்ப நடக்கும். இந்த பப்பாயா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி வருது. ஸோ உங்ககிட்ட எப்படி டிஃபரன்ஸ் அது? நம்ம கிட்ட இருந்து டேரக்டா கொல்லிமலையில இருந்து வருது சார். பெப்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, ரசாயன பொருட்கள். பட் நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்காது, நேச்சுரலா. அதே மாதிரி சினமன் சிலோன்ல பாத்தீங்கன்னா உள்ள ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கிட்ட அதெல்லாம் இல்லாம டஸ்ட் இருக்கும். அது நம்ம கிட்ட இல்லாம பியூரா கிடைக்கும் உங்களுக்கு. சோ பிரைஸும் வந்து கம்பேரிட்டிவ்லி நல்லா உங்களுக்கு குவாலிட்டி இந்த பிரைஸ் தான் கிடைக்கும். ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு. குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா. சூப்பர் சூப்பர். ஸோ இங்க வந்தா ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ், மில்லட்ஸ்ல செஞ்ச குக்கீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஸ்டோர்ல கிடைக்கும். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவாங்க, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டைரக்டா ஸ்டோருக்கு வந்து வாங்கிக்கலாம். அண்ட் கொரியர்ல சேஃபா நீங்க பண்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த பிசினஸ் ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க இவ்வளவு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் இந்த பிசினஸ் மேலும் மேலும் நிறைய வளரணும், நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஒரு அமேசான்ல ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டோரா எடுத்து ஆன்லைன்ல நீங்க பண்ணுங்க.
அண்ட் என்னுடைய டிப்ஸ் என்னன்னா ஆன்லைன்ல கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆன்லைன் மீடியம் நீங்களே வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம், இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுக்கீங்க. அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொடுங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். எங்க ஃபாலோவர்ஸ் அதாவது உங்க வீடியோ பாக்குறவங்க யாராவது ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்கன்னா அவங்க அது மூலியமா ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய வச்சுக்கோங்க. அதாவது ஃபோன்பே, பேடிஎம் இது இல்லாம பேமெண்ட் லிங்க்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, கார்டில் பே பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ஆன்லைனில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. சீக்கிரமாக வந்து ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ் நிறைய நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரி நம்ம ஏரியாவில் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க ஏதாவது ஐடியாஸோ இல்லை ஏதாவது சப்போர்ட்டோ வேணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அதாவது நான் வந்து இந்த பிசினஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு 7 to 8 இயர்ஸா இருக்கிறதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸும் நான் கடந்து வந்த பாதைகள் என்னென்ன தவறுகள் பண்ணலாம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து என்னால் முடிஞ்ச டிப்ஸ் வந்து புதுசா வர ஆண்டர்பிரனர்ஸ்களுக்கு ஒரு சஜஷனா கொடுக்க முடியும். அண்ட் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு பிசினஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிசினஸ் வச்சு அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.